அப்படிங்கிறான். ஃபயர்னு சொன்ன உடனே 4 பேர் வேற ஆடுறாங்க. ஆடுன உடனேயே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஃபயர் வந்துருச்சு. உண்மையே ஃபயர் வந்துருச்சு. என்ன ஃபயரு? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள். எங்க அக்கினி பெருசா கிருபை பெருசா? நீங்களே சொல்லுங்க. எது உங்களுக்கு அக்கினி வேணுமா கிருபை வேணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல எங்க சபையில அக்கினியை போட்டாங்க? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே ஒரு அக்கினியாத்தான் இருக்கிறாரு. இதுக்கு மேல இன்னொரு அக்கினியை தூக்கி சபையில போட வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை பெற்றவளே. புதிய ஏற்பாட்டுல கிருபை எங்க தெரியுமா முதல் முறை வருது? புதிய ஏற்பாட்டுல இந்த லூக்கா புஸ்தகத்துல இந்த காபிரியல் தூதன் மரியாதை சந்திச்ச உடனே கிருபை பெற்றவளே. ஏன் காபிரியல் இப்படி சொல்றது? அக்கினி பெற்றவளே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெற்றவளே. இயேசுநாதர் வந்தாரு, அதான் கிருபை வந்துச்சுங்க. கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனால கிருபை வந்தது. ஆகையினாலே நாம் நிற்பது தேவனுடைய கிருபை, நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை. கிருபை தாங்க யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும். சங்கீத புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் 4, 5 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, பகைஞன் என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு, சத்துருக்கள் என்னை ஜெயித்தார்கள் என்று சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் உங்களுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். கிருபையை நம்புனா சத்துரு ஜெயிக்க முடியாது. இந்த ரகசியம் தாவீதுக்கு தெரியும். அதனாலதான் தாவீது பாருங்க, கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு பட்டயம் எல்லாம் எடுத்துட்டு போகாம 5 கூழாங்கல்ல தூக்கிட்டு போயிட்டான். எத்தனை கல்லை தூக்கிட்டு போனா? 5 கல்லை தூக்கிட்டு போயிட்டான். அதைத்தாங்க ஜெயிச்சாங்க. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 5னா கிருபை, 1னா தேவன், 2னா சாட்சி, 3னா திருத்துவம், 4னா ஒழுங்கு, 5னா கிருபை, 6னா மனுஷன், 7னா பூரணம், 8னா உயிர்த்தெழுதல், 9னா தேவனுடைய வரம், 10னா பிரமாணம், 11 சமாதானம், 12 உறுதி, 13 அழிவு, 14 யுத்தம், 15 சந்ததியின் பெருக்கம். இப்படி எங்களுக்கெல்லாம் பைபிள் அர்த்தம் இருக்கும் பொழுது அவன் 5ஐ தேர்வு செய்து கொள்ளுகிறான். கிருபையை சார்ந்து கொண்டான். அதிகமாய் கிருபை 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 எழுதப்பட்ட புத்தகம் எது தெரியுமா? சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீதினுடைய சங்கீதம் ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாண காலத்திலேயே கிருபையை சார்ந்திருந்தவன் தாவீது. ஆகவேதான் தாவீதின் கூடாரத்தை இயேசு எடுத்து நிறுத்துறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீது நியாயப்பிரமாணத்தை சாராமல், யுத்தத்தை சாராமல் கிருபையை சார்ந்தானே, அந்த கிருபையின் கூடாரம் தான் இன்றைய இயேசுவால் கட்டப்பட்டிருக்கிற சபை. சபைக்கு தேவன் கிருபை அளித்திருக்கிறார். கிருபை சகலவற்றையும் ஜெயிக்கும். எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். என்ன கிருபை? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் மனைவி பேரு தேவ கிருபை. நான் நினைச்சேன் அது கிருபையா இல்லையான்னு போகத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா உண்மையாகவே கிருபை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிருபை சபையில இருந்தா சபையை ஒரு சக்தியும் மேற்கொள்ள, சத்தியம் இல்லாத இடங்களிலே தேவ கிருபை பெருகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையும் சத்தியமும் அவர்களை வழி நடத்தும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் உங்களிலே பெருகுவதாக. கிருபையும் சத்தியமும் ரெண்டுமே பின்னி பிணைந்த வார்த்தைகள். கிருபை எங்க இருக்குன்னா சத்தியத்தில் இருக்கு. சத்தியம் யாருன்னா இயேசு. இயேசுல கிருபை இருக்கு. கிருபையும் சத்தியம் ஒன்னா இருக்கும். இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பதல்ல, இயேசுவின் வார்த்தைகளை கவனிப்பது. இந்த வேத வசனத்தை நேசித்தால் கிருபை பெருகும் வாழ்க்கையில. சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது சபை சத்தியத்திலே கட்டப்படுவதுதான் சபையிலே கிருபை பெருகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய பேருக்கு சத்தியத்தின் மேல தாகம் கிடையாது. இது கடைசி காலம்.
எனக்கு ரொம்ப வேதனையான விஷயங்கள் சபைகளை பார்க்கும் பொழுது, சத்தியம் இல்லாத சபைகள் உலகத்திலே ஏராளமாய் குவிந்து கிடக்கிறது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். சத்தியம் 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 எல்லாரும் வேற சொல்லிக்கிறான். சத்தியம் இல்லாத சபைக்காரங்க கூட சத்தியம்னு சொல்லிக்கிறான். ஏன்? நான் சொல்றதுதான் சத்தியம். இன்னைக்கு என்ன போச்சு? சத்தியம் அவர் சொல்றதுதான் சத்தியம், அவர் பிரசங்கிப்பதுதான் சத்தியம், அவர் என்ன யோசிக்கிறாங்க அது சத்தியம்ங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்ல முடியாது. சத்தியம் இங்க இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் பைபிள்ல நிறைய உதாரணம் காட்டலாம். ஒரே ஒரு உதாரணம் காட்டுறேன். தாவீது உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்களிடத்தில் இருந்து அதை எருசலேமில் இருக்கிற சீலோவில் கொண்டு வந்து வைக்கலாம் என்று ஆசைப்பட்டு உடன்படிக்கை பெட்டியை அவன் எடுத்துக்கொண்டு வருவதற்காக ரொம்ப மேல வாத்தியத்தோடு கூட நடனத்தோடு கூட ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா ஒரு குரூப் போகுது. இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க வேதத்துல வாசிக்கணும். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை கவனித்தால் 2 சாமுவேல் 6:3 பெட்டியை எப்படி தூக்குறாங்கன்னு பாருங்க. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருந்து அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வருகிறான். பெட்டியை தாவீது எதுல ஏத்திட்டான்? ரதத்துல ஏத்திட்டான். அது என்ன ரதம்? குதிரை பூட்டின ரதம் இல்ல, மாடு பூட்டின ரதம், மாட்டு வண்டி. சரியா சொல்ல போனா பெட்டியை எதுல ஏத்திட்டான் தாவீது? மாட்டு வண்டி. இவன் தாவீது சொல்லலாமா இதுதான் சத்தியம், உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் ஏற்றுவதுதான் சத்தியம், 2 காளை மாட்டை பூட்டாமல் பசுமாட்டை பூட்டுவதுதான் சத்தியம், ஆகவே மாடு பூட்டின வண்டியிலே பெட்டியை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் சொல்லி இருக்கிறார் என்று தாவீது சொன்னா அது சத்தியம் ஆகுமா என்று யோசிக்கணும். சத்தியம் ஆகாது. ஏன்னா மாட்டு வண்டியில பெட்டியை ஏத்துறது யார் சொல்லி கொடுத்த பாடம் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த வண்டியில ஏத்துறதை யார் சொன்னாங்கன்னு பாருங்க. பின்பு பெலிஸ்தியர் பூசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நீ படிங்க. கர்த்தருடைய பெட்டியை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை குறித்த காரியத்தை சொல்லுங்கள். அப்படி சொன்ன உடனே பூசாரிகள் தான் சொல்றாங்க. 7ஆம் வசனம் படிங்க. இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டி செய்து கறவை பசுனா என்னது? காளமாடு கிடையாது, பசுமாடு. 2 பசுமாட்டை பிடிச்சு அந்த வண்டியில அவைகளை கட்டி கண்டுக்குட்டிகளை பின்னாடி போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை அந்த ரதத்திலே மேல வைத்து நீங்க அதை அப்படியே ஓட்டி விட்டுருங்க. இந்த வண்டியில பெட்டியை ஏத்துற உபதேசம் யாருகிட்ட இருந்து வந்துச்சுன்னா பெலிஸ்தியர்களுடைய பூசாரிகள் குறி சொல்லுகிறவர்களிடத்திலிருந்து வந்த உபதேசம். இதை போய் தாவீது கை கொள்ளலாமா? சத்தியம்னா என்ன? செய்யறதெல்லாம் சத்தியமாகாது. இப்ப நடந்தது என்ன? தாவீது ஆடி பாடி உற்சாகமாய் ஆய் ஊய் அல்லேலூயா ஆமென், ஓ வல்லமை இறங்குகிறது, கிருபை இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது என்று கூச்சல் போட்டு டான்ஸ் ஆடி பெட்டியை தூக்கிட்டு போனா வைக்கப்படப்பு தெரியுமா? வைக்கோல், மாடு சாப்பிடுமே வைக்கோல் அங்க இருக்குது. அந்த வைக்கோலை மாடு பார்த்த உடனே ரோட்டை விட்டுட்டு அது அங்க இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இழுத்த உடனே பெட்டி கீழே சாயுது. ஊசா அதை தொடுறான். கர்த்தர் ஊசா என்ன செய்யறாரு? அடிக்கிறாரு. அவன் செத்தான். தாவீது பயந்தான். என்னடா நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெட்டியை இறக்கி வச்சுட்டான் ஓபேத் ஏதோமின் வீட்டில்.
கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தாவீது தொட்டா அடிக்கிறார், ஆனால் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதிக்கிறார். நடந்தது என்னன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப மறுபடியும் தாவீது பெட்டியை எடுத்துட்டு வர்றான், மறுபடியும் செகண்ட் டைம். இப்ப அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை இப்ப படிங்க. இப்ப சத்தியத்தின்படி செய்யறான் பாருங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள், நல்லா கவனிங்க. இப்ப பெட்டியை வண்டியில ஏத்துனாங்களா இல்ல ஆசாரியர்கள் லேவியர்கள் சுமந்தார்களா? சுமந்தார்கள். இப்ப தாவீதுக்கு ஒரு விஷயம் விளங்கிடுச்சு. ஏன் கர்த்தர் அடிச்சாரு? வண்டியில ஏத்துனதுனால அடிச்சாரு. பெட்டி என்ன பண்ணணும்? சுமக்கணும். இதுதான் சத்தியம். இதைத்தான் லேவியர்களுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்தாரு, ஆசாரியர்களுக்கு எழுதி கொடுத்தாரு. யோசுவா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும். என்னாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் பாருங்க. எல்லாத்தையும் சுமக்கணும். ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற ஊசி முதல் குண்டூசி வர, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற கயிறு, பெட்டி, குத்து விளக்கு, சகல பொருள்களையும் தோல்ல சுமக்கணும். மாட்டு வண்டி குதிரை வண்டியில ஏற்றக்கூடாது. சத்தியம் அப்படி எழுதப்படவில்லை. என்ன நடந்தது? மாட்டு வண்டியில ஏத்துனா மனுஷன் பலியாவான், மனுஷன் பெட்டியை தூக்குனா மாடு பலியாகும். இங்க 14ஆம் வசனத்தை கவனித்தால் 6 தப்படி நடந்த உடனே பலி செலுத்தினார்கள். ஆசாரியன் பெட்டியை தூக்குனா மாடு பலியாகும், மாடு பெட்டியை தூக்குனா மனுஷன் பலியாவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சத்தியம் என்பது என்ன? எழுதப்பட்டபடி சபையை நடத்துவது. ஒரு அங்கே சொல்லுவோமா? வேதத்துல இல்லாததெல்லாம் உள்ள பூத்தக்கூடாது. வேதம் சொல்லாததான் இன்னைக்கு புதுசா வந்துருச்சு. கேட்டா என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் எனக்கு கொடுத்த புது வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை கேட்டீங்க, உங்க உள்பாடு ரொம்ப அதிகமா பிரச்சனை ஆகும். அதனால பைபிள்ல இருக்கிற வெளிப்பாட்டை தவிர வேற ஒரு வெளிப்பாடு இல்லை. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனாலதான் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு சொன்னார். அப்ப சத்தியத்தை நீங்கள் நேசித்தால் கிருபை சபையில பெருகும். உங்க சபையை மேற்கொள்ளுகிற சக்தி உலகத்துல யாருக்குமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, சபைகள் வெற்றியின் ரகசியம் என்னன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நான் எல்லாவற்றையும் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன், கொடுத்த சமயத்திலே முடிப்பேன். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். அதினாலே அப்படின்னா நீங்க எதினாலே அப்படி ஒரு கேள்வி கேட்கணும். அதினாலே சபைகள் விசுவாசத்திலே பெருகினது. எதினாலே? 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதினாலே, எதினாலே? சபை கைக்கொள்ளும்படி எழுதப்பட்ட சட்ட திட்டத்தை சபை கைக்கொள்ளுகிறதினாலே விசுவாசம் பெருகினது. கிருபை சத்தியத்தினாலே பெருகுகிறது. இரண்டாவது, சபையினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் விசுவாசத்திலே இருக்கிறது. இரண்டாவதாக, விசுவாசம் எப்படி பெருகும் என்றால் சத்திய வசனத்தை கைக்கொண்டதினாலே, வசனத்தை நம்பினபடியினாலே விசுவாசம் பெருகினது என்று பைபிள் சொல்லுகிறது. சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் விசுவாசம். பிராமின் சொல்லுவோமா? விசுவாசிக்கிற எல்லாரும் கைவிட்டு இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்களாம் விசுவாசிங்களா? நான் விசுவாசின்னு சொல்றவங்க எதுக்குங்க பாப்போம். ரொம்ப எல்லாத்துலையும் ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. இவரு கையை தூக்க சொல்லி நம்ம கையை தூக்கி அதுக்கு ஏதாச்சும் ஒரு வேற எதையாச்சும் சொல்லி எதுக்கு வம்பு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு புஸ்தகத்துல தான் எழுதினார், 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். விசுவாசிக்கு என்ன அடையாளம் தெரியுமா? பேய் ஓட்டுறது தான் அடையாளம். விசுவாசின்னு கையை தூக்கிடுவோம். பேய் ஓட்டினவங்களாம் கையை தூக்கி பார்ப்போம், ரொம்ப யோசிப்போம்.
ஏன்னா பேய் தான் எங்களை ஓட்டுது நிறைய பேர் சாட்சி. நாங்கள் பேயை ஓட்டுறோமோ இல்லையோ, ஆனால் டெய்லி பேய் எங்களை ஓட்டுது. சபை வந்து சத்துருக்களை மேற்கொண்டு இருக்கிறது. ஆல்ரெடி சபை ஜெயிச்சிருச்சு. ஒரு அல்லையா சொல்லுவாங்க, சாத்தான் தோற்று போனவன். சாத்தான் தோற்று போனவன். ஆல்ரெடி அவன் என்ன ஆயிட்டான், தோற்று போயிட்டான். இனிமேல் அவன் ஜெயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் எலும்பு ஒடிச்சு போட்டார், கீழே தலையை நசுக்கிட்டாராம். தலை நசுக்கிறவனை பார்த்து அப்புறம் என்ன சபை பயப்படுது? இன்னைக்கு பேய் எங்க ஓட்டுறாங்க தெரியுமா? சபையில் தான் ஓட்டுறாங்க. நிறைய பேர் பேய் ஓட்டுற இடமே சபை தான். ஒரு மாஸ்டர் கேட்குறாரு, இந்தியாவில் பேய் ஓட்டுற கிருபை பெற்ற வரம் பெற்ற ஊழியக்காரர் இருக்கிறாங்களான்னாரு. ஏன் அப்படின்னு. இல்லை, என் சபைக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறாரு. ஏன் உங்கள் சபையில் நிறைய பேய் இருக்கான்னு கேட்டேன். பேய் பிடிச்சவனை பேய் ஓட்டுறவனை சபைக்கு கூப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. சத்தியம் பிரசங்கிக்கிறவனை சபைக்கு கூப்பிடணும்னு நினைக்கணும். பிரைஸ் எல்லாம். ஏன்னா சத்தியம் பேசுனா தன்னால பேய் ஓடிடு இருந்தாலும். பிரைஸ் எல்லாம். நிறைய பேருக்கு அந்த மேஜிக் வித்தை காட்டுறதுல ரொம்ப விசுவாசம் இருக்கு. சபையில் பயங்கரமான வித்தை காட்டணும். இப்ப எல்லாம் ஊழியர்கள் எல்லாம் மந்திரவாதிகளா மாறிட்டாங்க. ரொம்ப நாளாச்சு மந்திரவாதியா மாறி. எல்லாம் மேஜிக் மேன் தான். எல்லாம் ஜீம்பூம்பா வித்தை காட்டுற ஆளு தான். அப்படி கையை நீட்டுறான், இப்படி கையை நீட்டுறான், இப்படி காலை நீட்டுறான். கை வச்சு ஜெபம் பண்றதெல்லாம் போச்சு. இப்ப காலை வச்சே ஜெபம் பண்றான். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்குதுங்கிறான். அற்புதம் நடக்குதுங்கிறான். என்ன ஆராதிக்காத, என்னுடைய வஸ்திரத்தையே நீ தொட்டால் சுகமாவாய் என்று பயங்கரமா கோட்டை கலட்டி சுத்தி சுத்தி வீசுறான் இயேசுவின் நாமத்தினாலே. இது போய் எங்க விழுதோ 10 பேர் கீழே விழுந்துடுறாங்க. கட்டாயம் கோட்டை கலட்டி வீசுனா கீழே விழுவான். ஏன்னா எத்தனை நாள் துவைக்கிறது, அந்த நாத்தம் பட்டாலே கீழே விழத்தான் செய்வான். நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறேன். அமெரிக்காவில இருந்து வந்த ஊழியக்காரர் கோட்டை கலட்டி இப்ப சொல்றாரு, இதை நான் வீசுவேன், இது யாருக்கு மேல் விழுகிறதோ அவர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். 2 வல்லமை, 2 விதமான கிருபை, எல்லாம் டபுள் டபுள்னாரு. எனக்கு ஒரு பயம், எல்லாம் டபுள்ங்கிறாரு. அப்புறம் என்ன ஆச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்ன வச்சே நம்ம காலம் தள்ள முடியலையே, இது எல்லாம் டபுள் டபுள்னா என்ன ஆகுறதுன்னு யோசனை வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரு கலட்டி வீசினார் பாருங்க. அது யாருக்கு மேல படுதோ இல்லையோ, ஜபக்குன்னு உட்கார்ந்த இடத்துல அந்த கோட்டை பிடிச்சி கையில சுருட்டி கம்முன்னு வச்சுக்கிட்டு சைலண்டா இருந்தேன். நடந்த சம்பவம். கோட்டை எங்கன்னு என் பக்கத்துல இருக்கிற பாஸ்டர், ஏய் கொடுத்துறப்பான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வல்லமை வரம் வஸ்திரங்களின் வழியாக அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனம் சொல்லுவாங்க, இயேசுநாதருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாகலையா? அப்படியே எங்க கோட்டை தொட்டா சுகமாகாது. கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் படிச்சவங்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. அல்லேலூயா. இயேசுநாதருடைய வஸ்திரத்தை மாத்திரம் அவர் தொடவில்லை. அன்னைக்கு இருந்த பரிசேயர் வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்கல. சதுசேயர் வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்கல. ஆசாரியர் வஸ்திரத்தை தொட்டா சுகம் கிடைக்கல. அனைத்து வஸ்திரத்தையும் தொட்டா சுகம் கிடைக்கல. ஒரு யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? 613 நியாயப்பிரமாணத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் வஸ்திரத்திலே வல்லமை வெளிப்படும். எல்லா வஸ்திரத்தையும் தொட்டா ஒரு வஸ்திரத்திலையும் வல்லமை கிடையாது. ஆகவே இயேசுவின் வஸ்திரத்தை தொடலாமேன்னு வந்து தொட்டா வல்லமை வெளிப்பட்டது. என்ன சத்தியம் தெரியுமா? இயேசு ஒருவரே 613 நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய், செய்யாதே, do it, don't do it. இந்த ரெண்டையுமே கைக்கொண்டவர் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் சத்தியத்தின்படி அவர் வாழ்ந்தபடியினாலே அவருடைய வஸ்திரத்திலே வல்லமை வெளிப்பட்டதையா, விசுவாசம் பெருகினது. இன்றைய சபை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்னால், 1 கிருபையினால், 2 விசுவாச ஆவியினால். நமக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கணும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? அடுத்த வருஷம் 2வது ஆண்டு விழாவில் இந்த இடம் பத்தாது. இந்த இடம் பத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கட்டட ஓனர் வேற இருக்காரு, சொல்ல முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா இந்த இடத்தை காலி பண்ணுவீங்க, அதை சொல்லாத தம்பி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த இடத்துல ஆத்துமாக்களால் நிரப்பி திரளான கூட்டத்தை தேவன் சபைக்கு
கொண்டு வருவார். ஹல்லேலூயா. விசுவாசம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது விசுவாசத்தினால் தான் கோலியாத்தையும் ஜெயித்தார். நான் அங்கிருந்தே சில உதாரணத்தை சொல்லிக் கொள்கிறேன். எல்லா வருஷத்தையும் அவனையும் தொட முடியாது. அவன் 5 கல்லை எடுத்தான் கிருபையில. அவன் மறுபடியும் பாருங்க, ஏன் 5 எடுத்தான் தெரியுமா? பை ஃபெய்த். ஒரு கோலியாத்துக்கு 5 கல் தேவையில்லை. ஒரு கோலியாத்துக்கு 1 கல் போதும். ஆனா ஏன் 5 தூக்குனா அப்படின்னா, கோலியாத்துடைய ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்க. இவனை தவிர இன்னும் 4 பேர் இருக்காங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் கடைசி 5 வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, கோலியாத்துக்கு 4 சகோதரர்கள், அவர்களும் ராட்சத பிரவிகள். அப்ப தாவீதுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? இவனை மட்டும் அழிக்க கூடாது, இவன் சந்ததியில இருக்கிற ராட்சதர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும். அதான் அவனுடைய ஃபெய்த், அவனுடைய விசுவாசம். 5 பேரையும் வேரோடு கருவறுக்க வேண்டும் என்று சொல்லி 5 கற்களை அவன் தேர்வு செய்து கொண்டான். விசுவாசம் நடக்க போற காரியத்தில் வைக்கணுமே தவிர நடந்ததை நினைச்சு யோசிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே விழுந்ததை யோசிக்க கூடாது. விழுந்தவனை கர்த்தர் எழுப்பி விட்டார்ல, எழும்புனதை யோசிக்கணும், விழுந்ததை யோசிக்க கூடாது. நிறைய பேருக்கு சபையில் இருக்கிற பலவீனம் என்ன தெரியுமா? இந்த டிசம்பர் மாதம் புது வருஷத்துக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க பாருங்க. ஒரு சபையில் கொடுத்தாங்க எங்கள் ஊரில், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வருஷம் முழுசும் அவங்க சபை எதில் தான் போயிருக்கு? துக்கத்தில் தான் போயிருக்கு. ஆனால் இனிமேல் வர்ற வருஷம் உனக்கு துக்கம் வராது, சந்தோஷம். அப்போ நான் அந்த சபை பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த வருஷம் இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் துக்கத்தில் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, போன வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் பட்டுன்னு சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அப்போ முதல் வருஷத்துல திறந்த வாசல்னு சொன்னீங்களே, இந்த வருஷம் துக்கம் எல்லாம் மாறுங்கிறீங்களே, திறந்த வாசலை வச்சுக்கிட்டே நீங்க ஏன் துக்கப்பட்டீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு திறந்த வாசல்னா துக்கம் இல்லாம எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கணும். என்ன இந்த வாக்குத்தத்தங்கிற பெயர்ல ஒத்த வசனத்தை கொடுக்குறாங்க பாருங்க. பைபிள்ல இருக்கிற 3000 வாக்குத்தத்தமும் நமக்கு தான் குரலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தின் மேல நம்பிக்கையை வையுங்கள். வசனத்தை நம்பி போனான் ராஜாவின் மகன் சுரமானான். தாவீது 5 கல்லை எடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாரையும் அழிப்பேங்கிறான். ராட்சதர்கள் அத்தனை பேரையும் போட்டு தருவேன். அடுத்தவங்க விசுவாசத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நமக்குன்னே ஃபெய்த் தனியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தாவீது சவுல் கிட்ட போனான். சவுல் தாவீதை பார்த்தான், நல்லா தான் இருக்கிறான், வாட்ட சாட்டமா, சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம், சூப்பர். தாவீதே, கோலியாத்து சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. அவனை அவ்வளோ சீக்கிரமா நீ ஜெயிக்க முடியாது. என் வஸ்திரத்தை போட்டுக்கோ, என் பட்டயத்தை எடுத்துக்கோ, என் கேடகத்தை தூக்கிக்கோ. நான் கேட்கிறேன், சவுல் 9 அடி. சவுல் தான் இஸ்ரவேலர்களிலே ரொம்ப ஹைட்டு. சவுல் 9 அடி, தாவீது 5.5 அடி. அவன் இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட். 9 அடி உயரம் உள்ளவன் போடுற அங்கிய 5.5 அடி உயரம் உள்ள தாவீது போட்டா அங்கிக்குள்ளேயே காணாம போயிடுவான். அப்புறம் தாவீதை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். தாத்தா சட்டையை தூக்கி சின்ன குழந்தைக்கு போட்டா எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்கும். சவுளுடைய வஸ்திரம் சவுலுக்கு, தாவீதின் வஸ்திரம் தாவீதுக்கு. சவுளுடைய பட்டயம் சவுலுக்கு, தாவீதுக்குன்னு சில பட்டயம் இருக்கு, அது தாவீதுக்கு. இவன் இதுல விசுவாசிக்கணும், அவன் அதுல விசுவாசிக்கணும். விசுவாசத்தின் அளவு வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் விசுவாசம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், கலங்க வேண்டாம். காரணம், சபை விசுவாசத்தினாலே ஜெயிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையினுடைய வெற்றி கிருபையை சார்ந்தது, சபையின் வெற்றி விசுவாசத்தை சார்ந்தது. ரொம்ப சிம்பிளா போய் நின்னான் கோலியாத்துக்கு முன்னாடி. கோலியாத்து சொல்றான்,
என்ன தடியோடு வந்திருக்க? நான் என்ன நாயா? தாவீது சொன்னான், நான் இன்றைக்கும் இடத்துல வருவேன், உன் பட்டயத்தில் உன் தலையை வாங்குவேன், உன் மாம்சத்தெல்லாம் ஆகாயத்து பறவைகளுக்கு பிரியாணி போடுவேன், நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் விசுவாச அறிக்கை, செய்வேன், வருவேன், கொல்லுவேன், உன்னை வெட்டுவேன் சொல்கிறான் பாரு, அதான் விசுவாச அறிக்கை. இவன் என்ன சொன்னான் கோலியாத்து? இவன் வா வா அப்படின்னா, அவன் வருகிறேன் அப்படின்னா, இவன் வான்னா, அவன் வந்துட்டான். அவன் ஓடி ஒரு கல்லை விட்டான் பாரு, ஐயா குப்புற விழுந்துட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நீங்கள் நல்லா பேசணும், விசுவாச வார்த்தை பேசணும், எங்கே போனாலும் விசுவாச வார்த்தை பேசணும். ஏமே சபை வளரும் சொல்லுங்க பாப்போம். சபை வளரும் சொல்லுங்க. வளருமா? வளருமா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. வளரும். புதிய ஆத்துமாக்கள் வருவார்களா? வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். சபை எழுப்புதல் அடையுமா? எழுப்புதல் அடையும். பிரைஸ் தி லார்ட். உங்க சபையில ஒரு வேலை இருக்குது இல்ல, எழுப்புதல் திருச்சபை தான் போட்டுருக்கீங்க. எழுப்புதல் அடையுமா? சபை அடையும். எழுப்புதல்னா என்ன? பிரசங்க செய்திக்கு எழுப்புனா ஒவ்வொருத்தரா எழுப்பி போயிட்டே இருப்பான். அதுக்கு பேர் எழுப்புதல் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 120 பேர் உட்கார்ந்தான் மேல் வீட்டில். 120. சபை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எத்தனை பேர்? 120 தான். 120 பேர். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ 3000 + 120 டக்குன்னு சொல்லுங்க ஐயா, 3120. 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 3120 + 5000 8120. டோட்டல் எவ்வளவு? 8120. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல திரளான விசுவாசிகள், கவுண்டிங் பண்ண முடியல, திரளான விசுவாசிகள், அளக்க முடியல சபை விசுவாசிகள். 6ஆம் அதிகாரத்துல போங்க, 1ஆம் வசனம், சீசர்கள் கூட்டம் பெருகினது. எதுல சேர்க்கிறது? மல்டிபிளிகேஷனோட சேர்க்க முடியாது. சீசர்கள் கூட்டம் பெருகினது அப்படின்னா அளவில்லாத அளவுக்கு. ஐயா 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை 6ஆம் அதிகாரத்துக்கு போன உடனே சபையில இருக்கிற எண்ணிக்கையை யாராலும் எண்ண முடியவே இல்லையா? நல்ல சொல்லுவோமா? இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த பட்டணத்தில் 15,000 தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சது 10,000 ரட்சிக்கப்பட்டாலும் இல்லை 5,000 ரட்சிக்கப்படலாமா? 2,000 ரட்சிக்கப்பட்டா போதுமா? நான் சொல்றேன் 15,000 இயேசு வர்றதுக்குள்ள சபைக்குள்ள வரணும். இந்த தேசத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் நிரம்ப வேண்டும். சபை சுட்காட்ல எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தியத்தின்படி உள்ள சபையா, அந்த சபைகள் ஆத்துமாக்களினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். வளர்ச்சி அவ்வளவு ஃபாஸ்டா போச்சு அந்த காலத்துல. இந்த காலத்துல கழுத தெரிஞ்சு கட்டணம் பாய் போச்சு. 10 பேரை பாதுகாக்கிறதுக்கே பாஸ்ட் வர்ற பாடு பெரிய பாடா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெய்லி விசிட் பண்ணா தான் சர்ச்சுக்கே வர்றாங்க. வேற வண்டி அனுப்புலாம் சர்ச்சுக்கு யாரும் வர்றது இல்லை. இதுக்கு 2-3 வண்டி வேற வாங்க வேண்டியதா இருக்கு. பஸ் வீட்டுக்கு போனா தான் ஆள் சபைக்கே வருது. பஸ் போகலைன்னா சபைக்கு ஆள் எடுத்தது இல்லை, வர்றதில்லை. யாருக்குமே அவங்களா போய் தெய்வத்தை தேடணும், தான் செலவு பண்ணி போய் கர்த்தரை ஆராதிக்கணும், தான் பிரயாசப்பட்டு போகணும்னு இல்லை. இவரு போய் கதவை தட்டினோன்னா அவர் பிடிச்சிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் பிரதர் நான் வந்துடுறேன் பிரதர், எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து சபையில சேர்க்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அந்த ஸ்டேஜுக்கு சபை வந்துடுது. ஆனால் முடியுது. விசுவாசம் தான் சபையினுடைய வெற்றி. 1 யோவான் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்ன வசனம் பார்க்காம சொல்லுங்க பாப்போம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சபை உலகத்தையே ஜெயிக்கும்படி தேவன் உலகத்துல சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 3ஆவதாக சபையினுடைய வெற்றி
பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. கிருபை உள்ள சபைகளை, விசுவாசம் உள்ள சபைகளை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு காலம் மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக சபையின் மிக முக்கியமான ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்து ஒரு அதிகாரம் முழுசு ஜெபம் பண்ணார். யோவான் 17 அதிகாரம் ஃபுல் பிரேயர். அந்த அதிகாரம் முழுசும் 21 வசனம் 23 வசனம் கவனிச்சீங்கன்னா, பிதாவே நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல இவர்கள் அனைவரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஒன்னஸ், சபையினுடைய விசுவாசிகளுடைய ஒரு மனம், ஐக்கியம். இந்த ஐக்கியம்தான் சபையினுடைய வெற்றியின் ரகசியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் கிளாஸ்ல ஒரு கதை சொல்லியிருப்பாங்க எங்க ஊர்ல, உங்க ஊர்லயும் இலங்கையில சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 பசுமாடு ஒன்னா மேய்ஞ்சிச்சான், ஒரு சிங்கம் வந்துச்சான். 4 பசுமாடும் ஒன்னா சேர்ந்து சிங்கத்தையே விரட்டிடுச்சான். அப்புறம் ஒரு நாள் 4 மாடு தனித்தனியா மேய்ஞ்சிச்சான், ஒரு சிங்கம் வந்துச்சான். சுலபமா 4 மாட்டையும் என்ன செஞ்சிருச்சான், அடிச்சு சாப்பிடுச்சான். சிங்கம் பலசாலி தான், ஆனா மாடு 4 ஒன்னா சேர்ந்தா நிச்சயமா சிங்கம் பலசாலியாக. கட்சிக்கிற சிங்கம் தான் பிசாசு. தனி விசுவாசியா இருக்கும் பொழுதுதான் சோதிக்கிறான். ஆனா சபையோடு ஐக்கியப்படும் பொழுது, ஒருமனமாகும் பொழுது, ஒருவரை ஒருவர், ஒருவருக்கு ஒருவர், ஒருவர் மேல் ஒருவர், ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர். தமிழ் எவ்வளவு அழகு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். சபையினுடைய ஒரு மனதின் ஐக்கியம் இந்த சபையினுடைய வெற்றியின் ரகசியமாயிருக்கிறது. சபை சரீரம்னு சொல்றோம், இது சரீரம். இந்த சரீரத்தில் இருக்கிற ஃபெல்லோஷிப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கையை வைத்து அல்லையா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் வலது கை, எல்லாம் வலது கை தான். இடது கை தண்டம், வேஸ்ட். கொடுக்கிறது வலது கை, எடுக்கிறது வலது கை, அணைக்கிறது வலது கை, அடிக்கிறது வலது கை, எல்லாம் வலது கை தான். கொண்டு முடிவுன்னு சொல்றது வலது கை தான், எல்லாம் வலது கை. இது எதுக்கு தண்டம் அப்படி சொல்லக்கூடாது. இது ரெண்டுக்கு இருக்கிற ஃபெல்லோஷிப் ரொம்ப அழகுங்க. காலையில் எழுப்புனா ஒரே ஒரு வேலை தான் இருக்கு இந்த கைக்கு. அது என்ன வேலைன்னு கேட்டுறாதீங்க. காலையில் அந்த வேலையை இது செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல் பாடியே டேமேஜ் ஆகிடும். இப்போ காலையில் இது செய்யறதுனால சிச்சி இந்த கை சரியில்லை என்று சொல்லுவதற்கு இல்லை. குளிச்சு கிழிச்சு காலையில் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது இந்த வலது கை வாட்சை எடுத்து இடது கைக்கு கட்டி விடுது. இந்த கை இந்த கையை கனம் பண்ணுது. நீ உனக்கு தாண்டா வாட்சி வேணும், நீ செய்யற உத்தியோகம் தாண்டா பெருசு, எனக்கு எதுக்கடா வாட்சி, நீ கட்டிக்கடா. மோதிரத்தை எடுத்து வலது கை இடது கைக்கு தான் போட்டு விடுது. தங்கம் உனக்குத்தாண்டா போடணும், நீ சரீரத்தில் செய்கிற வேலையும் தங்கம், உனக்கு போடுவதும் தங்கம். சபையில் யாரு விளைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் சபையில பலசாலி, ஒரு அமைச்சர். யாரு முட்டாள் நினைக்கிறீங்களோ அவங்க தான் சபையில அறிவாளி. யாரு முடியாதவர்கள் நினைக்கிறீங்களோ அவங்களாதான் எல்லாம் முடியும். சபைக்கு யாரு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டுதான் சபையில கர்த்தர் நிறுத்துவாரு. சபையில யாரும் அற்பமானவங்களே கிடையாது. ஒரு எல்லையச்சல் ஒன்றுக்கு ஒன்று இசைவாக செயல்படுகிற சபையை பார்க்கணும். கூட்டம் முடிஞ்சா எல்லாருக்கும் கை கொடுக்கணும். ராமின்சன் தெரிஞ்சாலுக்கே கையை கொடுத்து 1/2 மணி நேரம் குலுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரஷ்யா அமெரிக்கா ஒப்பந்தம் மாதிரி 1/2 மணி நேரம் குளிக்க கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் தோத்திரம் பண்ணணும், எல்லாரையும் கவனிக்க. மார்க் 2ஆம் அதிகாரத்துல 4 பேர் ஒன்னா சேர்ந்தாத்தான் கட்டிலோட தூக்கிட்டு வந்தாங்க. பாருங்க என்ன ஒரு ஒற்றுமை. அவன் இயேசுனார் இருக்கிற இடத்துல இறங்கிட்டாங்க. நம்மளுக்கு 4 பேர் தூக்குனா ஆத்துமாதாயம் வீட்டுக்கு போய் கட்டில் கொடுக்கிறவங்க 4 பேர் ஒன்னா தூக்கி ரோட்ல வரும் பொழுது சுட்டாட்டு ஜங்ஷன் வரைக்கும் தூக்கிட்டு வந்து இங்க இறக்கப்பா கீழே. என்ன இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை, நான் இவ்வளோ தூரம் வந்ததே புண்ணியம், இதுக்கு மேலே சர்ச்சை வரைக்கும் எனக்கு தூக்க முடியாது, நீங்கள் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு இவரு கலந்துருவாரு. 3 பேர் யோசிப்பாங்க. மூத்தவரே போயிட்டாரு, அவர் வேற மூப்பனாரு வேற சபையில், அவருக்கே பொறுப்பு இல்லை. நான் எனக்கு கிட்டார் வாசிக்க கீபோர்டு வாசிக்க டைமே கொடுக்க மாட்டாரு.
பாஸ்டர், நான் சங்கீதமா வாசிக்கிறேன் சபையில, மைக்கு பிடிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன், ஒரு நாள் மைக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நான் எதுக்கு இந்த ஊழியத்தில் வரணும்னு இன்னொருத்தர் கிளம்பிட்டாரு. ரெண்டு பேர் மூஞ்ச பார்க்குறான், எப்படா கட்டில தூக்குறது, திமுவாதக்காரனை எப்படா தூக்குறது. ஒருத்தன் சொன்னான், நான் புது விசுவாசி, நேற்று தான் வந்திருக்கேன், பொறுப்புள்ளாதவங்க 10 வருஷம் ரசிக்கப்பட்டவங்களே போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவரும் போயிட்டாரு. இப்போ ஒருத்தர் எப்படி தூக்கிட்டு வருவார்? இவர் என்ன பண்ணாரு, கட்டில் கிடக்கிறவனை பார்த்தாரு, பிரதர் வருத்தப்பட்டுக்காதீங்க, நீங்க ரட்சிக்கப்படுறது தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க, அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம். அவன் சிவனேன்னு வீட்டில் கிடந்தான், வீட்டில் இருக்கிறவனை வீதி வரைக்கும் கொண்டு வந்து ஊழியம் செய்யறேன்னு போய் ஆத்துமாக்களை தூக்கி இன்றைய விசுவாசிகள் நடுரோட்டில் போட்டுட்டு அவங்க தண்ட வேலைக்கு போனா எப்படி சபையில ஆத்துமாக்கள் வரும்? உங்க ஐக்கியத்துல ரொம்ப முக்கியம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். நிறைய பேர் பைபிள் எப்படி எழுதிருக்கு தெரியுமா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நெருக்கமும் எத்தனை குழுக்கமுமாக இருக்கிறது. தேவனுடைய சன்னிதானத்திலே ஐக்கியமாக இருப்பதுதான். அப்போஸ்தலர் புத்தகத்துல ஐக்கியத்தை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணிடலாம். 4ஆம் அதிகாரம் 31, 32 கவனித்தால் திரளான விசுவாசிகள் ஒரே இருதயம். அது எப்படிங்க திரளான விசுவாசிகளுக்கு ஒரு இருதயம்? இவங்க யோசிக்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க, அதான் ஒரு இருதயம். எல்லாரும் ஒன்னதான் யோசிக்கிறாங்க, அதான் ஒரு இருதயம். சபை வளரணுமா, சபை ஜெயிக்கணுமா, பாஸ்வேர்டு கூட சேர்ந்து எல்லாரும் ஒன்னதான் யோசிக்கணும். பிரைஸ்லாம் ஆளுக்கு ஒன்றை யோசிக்க கூடாது, ஒன்னதான் யோசிக்கணும். ஒரே சிந்தை, ஒரே சிந்தை. அந்த காலத்து சபைக்கு நிறுவ எழுதும் பொழுது பவுல் அதை தான் வலியுறுத்துகிறார். நீங்கள் ஏக சிந்தைன்னா என்ன? ஏராளமான சிந்தை நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஏக சிந்தைன்னா ஒரே சிந்தை, எல்லாருக்கும் ஒன்று போல எண்ணம், ஒன்றே செய்தியின் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதனாலே கிறிஸ்து எதற்காக சபையை பூமியிலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஐக்கியத்தை இயேசு விரும்பினார், ஐக்கியத்திற்காக ஜெபம் பண்ணினார். ஒரு வீட்டில் துக்கமா எல்லாருக்கும் துக்கம், ஒரு வீட்டில் சந்தோஷமா எல்லாருக்கும் சந்தோஷம். சபையில் ஒரு கல்யாணமா எல்லாரும் போய் நிக்கணும், சபையில் ஒரு மரணமா எல்லாரும் போய் பங்கு பெறணும். ஒருவருக்கு ஒருவர் செய்கிற உதவி, ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள். இதான் வேத வசனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சபை கிருபையினாலே வெற்றியை சுதந்தரிக்கிறது. சபை விசுவாசத்தினாலே வெற்றியை சுதந்தரிக்கிறது. சபை ஐக்கியத்தினாலே வெற்றியை சுதந்தரிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆவதாக அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொன்னார். எல்லாம் மனப்பாட வசனங்கள் தான், புதிய வசனமே இல்லை. வாசிங்க பார்ப்போம். 1:8 அப்போஸ்தலர் புத்தகம் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சபையினுடைய வெற்றியின் ரகசியத்தை பரிசுத்த ஆவிக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். சபைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் வாக்கு பண்ணார். சில உண்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 16ல் 16ஆம் அதிகாரம் 7-8 ரொம்ப அழகா சொன்னாரு. நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். நல்லா விளங்கிக்கோங்க. பரிசுத்தாவி வெற்றிங்களா? இயேசு வர்ற வரைக்கும் பரிசுத்தாவி உங்க கூட தான் இருப்பார். ஒரு ஆமிச்சு அல்லேலூயா. பரிசுத்தாவி வர்றதும் போறதுமெல்லாம் இருக்க மாட்டார். ஒவ்வொரு ஆராதனையிலையும் பரிசுத்தாவி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஊற்று 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 ஊற்றுன்னு அவரே சொல்லுவார். அடப்பாவி ஊற்றி 2000 வருஷம் ஆச்சுட்டாங்க.
பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உங்க மேல வந்துருச்சா? அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் உங்களுக்குள்ளதான் இருப்பார். எபேசியர் புஸ்தகம் 4:30 சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை என்னப்படுத்தாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள். மீட்கப்படும் நாள் வரைக்கும் உங்க கூட தான் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். நோவா முதல் முறை புறாவை பிடிச்சி வெளியே விட்டான். அது போயிட்டு வந்துருச்சு. உள்ளங்கால் வைக்க இடம் இல்லை நோவா பேழையில. அது பழைய ஏற்பாட்டினுடைய ஆரம்ப காலம். ஜலத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த காலம். இரண்டாவது முறை நோவா புறாவை பிடிச்சி வெளியே விட்டான். செகண்ட் டைம் அது ஒளிவ இலையை கொத்திட்டு வந்துருச்சு. அது பழைய ஏற்பாட்டின் காலம். ஒளிவ இலை போல சிம்சோனுக்கு மேலே இறங்குவார், எப்தாவுக்கு மேலே இறங்குவார், தாவீதுக்கு மேலே இறங்குவார், மறுபடியும் வெளியே வந்துடுவார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மேலே இறங்குவார், வேலை முடிச்ச உடனே வெளியே வந்துடுவார். சிம்சோனுக்கு மேலே இறங்குவார், சிங்கத்தை கிழிப்பான், கிழிச்ச உடனே இவர் வெளியே வந்துடுவார். மறுபடியும் சிம்சோனுக்கு மேலே இறங்குவார், காரியத்தை செய்வார், வெளியே வந்துடுவார். இது பழைய ஏற்பாடு. மூன்றாவது முறை புறாவை விட்டான் வெளியே. அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அதுதான் சபைக்கு மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் இன்னும் பரலோகத்திற்கு திரும்பி போகவில்லை. அவர் சபைக்குள்ளேயே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு சபைக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். சிலர் ஜெர்மனியே வர சொல்றாங்க. கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகி 4 வாரங்கள் ஆகிவிட்டது. நீ மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். என்னையா பொருத்தனை பண்ணணும்? ஒன்றும் இல்லை. ஆலயத்திற்கு 4 கொத்து விளக்கு வாங்கி போடுகிறேன் என்று பொருத்தனை செய்ய ஆவியானவர் மறுபடியும் உள்ளே வந்து விடுவார். ஆவியானவர் வெளியே போக மாட்டார். ஒரு அல்லே சொல்ல, நான் சொல்லுகிறது சத்தியம். உங்களுக்கு விளக்குதோ விளங்குறதோ உண்மை அதுதான். பரிசுத்த ஆவியானவர் நீங்க இயேசு கிறிஸ்து வர்ற வரையிலும் உங்களை அலங்காரம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை போதித்து மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக உங்களை உருவாக்குற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு எதை செய்ய மாட்டார், விலக மாட்டார். சின்ன விஷயங்களிலும் பெரிய விஷயங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியானவர் தான் ஜெயிக்கிறவர். இயேசு பிசாசை விரட்டினாரு. எதுல விரட்டினாருங்கிறீங்க? ஆவியானவரால். பரிசுத்த ஆவி. இயேசுக்கே பரிசுத்த ஆவி அவசியம் பண்ணா இன்றைய பரிசுத்த ஆவியானவர் சபையை நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு போதிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சபையை உயிர்ப்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் சபையிலே அசைவாடுவதற்கு இடம் கொடுக்கணும். இந்த மனித கலாச்சாரம், மனித சட்டம், பரிசுத்த ஆவிக்கே இடம் கிடையாது. இன்னைக்கு இயேசுனார் வந்தா கூட டைம் இல்லைன்னு சொல்ற சபையெல்லாம் நிறைய இருக்கு. நாங்கள் ப்ரோக்ராம் ஃபுல்லாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால ஆண்டவரை நீங்கள் நேற்று போன வருஷம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இடையில ஒரு சான்ஸ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், போட்டிருக்கலாம்னு சொல்லி மனுஷ கற்பனை, மனுஷ திட்டம், மனுஷ செயல்பாடு, மனுஷ முறைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். என் சபையில் திடீர்னு ஒரு ஊழியக்காரர் வந்து உட்கார்ந்தார். நான் பார்த்தேன். அவர் ஊழியக்காரன்னு எனக்கு சொல்லாமலே ஆவியில விளங்கிச்சு. ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. செய்தி நேரம் நான் மேலே வந்தேன். என் சபையெல்லாம் என்னுடைய நான் செய்து கொடுப்பேன்னு நினைக்கும் பொழுது நான் சொன்னேன், நான் மத்தியில் கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் அனுப்பிச்சிருக்கிறார், அவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார், தேவனுடைய வார்த்தை அவர் மூலமாக நமக்கு வெளிப்படும், எல்லாரும் கைதட்டி அவரை முன்னாடி கூப்பிடுவோன்னு சொன்னால் செஞ்சுக்கிட்டே முன்னாடி வந்த உடனே அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் சனிக்கிழமை முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எந்த சபையில இன்றைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவருக்கு சபை இருக்கு, என்னுடைய சபையிலா இல்லாவிட்டால் நீ பக்கத்தில் வைத்திருக்கிற சபையா இல்லாவிட்டால் தூரத்தில் இருக்கிற சபையா என்று சனிக்கிழமை கேட்ட பொழுது ஆண்டவர் பேசினார், புதுவாழ்வு தேவ சபையில போய் ஒரு செய்தி கொடு என்று சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபையில எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சனும் அதெல்லாம் அவர் மூலமா கர்த்தர் ஓப்பனா பேசினார். ஹல்லேலூயா. சபை யாருடையது? யார் அனுப்பணும்? ஊழியக்காரர். கர்த்தர் அனுப்பணும் ஊழியக்காரர். நான் மட்டும் நான் இருக்கிறேன், எப்படி அவரை விடுறது அப்படின்னு நினைச்சா
சபை என்னுடைய வார்த்தைகளிலே பலனடைகிறதில்லை. ஆவியானவர் அனுப்பின மேய்ப்பன் மூலமாக ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அதற்கு சபை போதகர்களும் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலே ஆவியானவருக்கு பூரணமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவரே வெற்றியின் ரகசியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் அதிகமா ஆவியானவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார் என்றும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார் என்றும் ஆவியானவர் அநேக கிரியைகளை சபைகளிலே காண்பிக்கிறார் என்று நிறைய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் பயன்படுத்துவார். விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுகிறேன். எவர்களுக்குள்ளே தேவாவி இருக்கிறதோ அவர்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் சபைக்கு உள்ளே வெளிப்படும். சபையிலே தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். நீங்க வெளியில இருக்கிற தீர்க்கதரிசிய வலை போட்டு தேடி பிடிச்சு அவங்கள கொண்டு வந்து மேலே ஏற்றி சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி உற்சாகப்படுத்தாமல் 1 கொரிந்தியர் 14 சொல்றாரு பாருங்க, சபைக்கு உங்களுக்குள்ளேயே தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். நான் சொல்றேன், இந்த மெய்யான ஒளி எழுப்புதல் திருச்சபையில இனி வருகிற இந்த 2ஆம் ஆண்டில சபைக்குள்ளேயே தீர்க்கதரிசிகள் எழும்பணும். விசுவாசிக்கிறீங்களா? அற்புத அடையாளம் செய்கிறவர்கள் எங்கே எழும்ப வேண்டும்? சபைக்குள் எழும்ப வேண்டும். நான் கை நீட்டினா பேய் ஓடும், அப்படி விசுவாசிக்கிறீங்க? பேய் எல்லாம் வெளியே இருக்கு. நீங்க எந்தெந்த வீடு சந்திக்கிறீங்களோ அங்கெல்லாம் பேய் இருக்கு. தைரியமா கை நீட்டி ஜெபம் பண்ணு. விசுவாசிகள் பேய்